கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1886 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 4 அதிகாரம் 14 வசனம், எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். அன்றைக்கு எருசலேமை பார்த்து கண்டித்து உணர்த்தினார். இன்றைக்கும் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற சில வழிபாடுகள், சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாய் இருப்பதினாலே ஆண்டவர் உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு என்று சொல்லுகிறார். இருதயம் கழுவப்பட வேண்டும், இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சிலர் வாயார துதிப்பார்கள், இருதயத்திலோ சபிப்பார்கள். இருதயத்தை பொல்லாப்பர கழுவி அக்கிரம நினைவுகளை அப்புறப்படுத்திவிட்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையாய் அது மாற்ற முடியும். எனவேதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை துதிப்பார்கள், பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, உங்கள் இருதயத்தை முதல்ல பொல்லாப்பர கழுவுங்கள், அக்கிரமத்தை உங்களை விட்டு அகற்றுங்கள். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எந்த கிறிஸ்தவர்கள் உள்ளத்தில் பொல்லாப்பு இருக்கிறதோ, அக்கிரமம் இருக்கிறதோ, அவைகளை எல்லாம் விட்டு வெளியே வரும்படியாய் நீர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் ஜெபம் உண்டு, உம்முடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் உண்டு. உம்முடைய வார்த்தை ஜனங்களை சுத்திகரிக்கும் என்று நம்புகிறோம். ஆண்டவருடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஐயா. இருதயத்தை பொல்லாப்பர கழுவி அக்கிரம சிந்தை நீங்கி உம்மிடத்தில் அநேகர் வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.